இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க இருப்போம். ஐயோ, இதுதான் என் பேத்தி பாத்தியா ராசாத்தி. சரி சரி, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் கரடி மாதிரி உள்ள போறேன். ஆமா, இங்க பாரு இளையவனே, எண்ணி 10வது மாசம்னு சொந்தக்கார பயலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க. அதுதான் இந்த பாட்டிக்கு வேணும். ஐயோ, பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்களே. இவ சும்மாவே ஆடுவா. இல்ல, அப்படிலாம் விட்டுறக்கூடாது. பாட்டி, நீங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டேய், அவரு தாண்டா இவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டே வந்தாரு. களைப்பா இருப்பாருன்னு நான் தான் ரூம் போக சொன்னேன். சரி, அது போகட்டும். சொல்லுங்க. நேரம் தான் இருக்கே, பாட்டியை வந்து பார்க்கலான்னு ரூம் பக்கம் வந்துடாத. நானும் என் வீட்டுக்காரரும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு பிரைவசியா இருக்க போறோம். புரியுதா? நான் வரேன் கண்ணு, வரேன். இசை அந்த பக்கம் அனுப்பிடாத. சரிங்க அலங்காரம், ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வந்து பேசிக்கலாம்ல. ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா, பாட்டி மேல அவ்வளோ லவ்வா? என்ன அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா, அனுபவிக்கணும். அத கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரு? ஆக்டிவிட்டி ஏரியால கேம்ப் ஃபயர் நடக்குது சார். உங்களுக்கு கலந்துக்கு வர சொன்னாங்க சார். யார் சொன்னா? என்கிட்ட ரிசப்ஷன்ல தான் சொல்ல சொன்னாங்க சார். உங்களை யார் வர சொன்னாங்கன்னு தெரியாது சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. தேங்க்யூ சார். யா. ஆமாண்டா, 2 நாள் ஆகும். ஆமா, சொன்னா புரிஞ்சுக்கோயேண்டா. சிக்கரனே உன்னை கண்டு விக்கிறனே. புரியுது. இதுல பாட்டு வேற. டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. டென்ஷன் பண்ணாத, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரிடா. வாடி ஏன் பொட்டல போய்டா. முட்டாயே. Come in. இது போதும். ஓகே, சொல்லுங்க. என்ன ப்ரோ? சார், ஆக்டிவிட்டி ஏரியால கேம்ப் ஃபயர் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வர சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களா? யாரு? அது எனக்கு தெரியாது சார். ரிசப்ஷன்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு பண்ணவங்க ஏன் லைனுக்கு வந்திருக்கலாமே? சாரி சார், அது எனக்கு தெரியாது சார். உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் சார். சரி, ஓகே, போங்க. நான் வரேன். தேங்க்யூ சார். என்னவா? ஆக்டிவிட்டி ஏரியால கேம்ப் ஃபயர் நடக்குதாம். கூப்பிட்டாங்களாம். கேம்ப் ஃபயர்னா? ஏதோ போட்டு நெருப்ப கொளுத்துவாங்கல்ல, அதான் நடக்குது. ஓ, குளிர் காயறதுக்கா? சூப்பரா இருக்கும். ஆமா, யார் வர சொன்னாங்களா? வேற யாரா இருக்கும்? என் அண்ணன் ராகவா தான் இருக்கும். ஓ, அவரா? அப்ப வாங்க, உடனே கிளம்பி ரெடி ஆகணும். சீக்கிரம். இவள வச்சுக்கிட்டு சாவடிக்கிறோம். அந்த கெட்டு குதிரைய எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இங்க வர சொன்னோம். பாட்டி, உங்க கல்யாண நாள்ல நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாட்டி. என்ன விஷால்? ஆமா, பின்ன. ஆனா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே. கிஃப்ட் கொடுக்கணும்னா ரெசார்ட்லாம் தாண்டி போகணும். அச்சோ அச்சோ, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குமா கிஃப்ட் எல்லாமே? அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இசை. நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுவே பெரிய கிஃப்ட் தான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, போயிட்டு வரட்டும். உட்காரு பெரியவனே, பார்த்து உட்காருங்க. Happy marriage anniversary day. Hello, 20,000 bro. வாங்க வாங்க வாங்க. என்ன சிஸ்டர் அது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு. Forget, enjoy.
அம்மாடி இசை, இது பாரு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு gift கொடுத்து பிரமாதம் பண்ணிட்டேன். தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ. ஆனா இந்த இடத்துல இதான் செய்ய முடிஞ்சது. பிரமாதம் இசை. தப்பா ஐயோ, எடுத்துக்காதீங்க. இசை, நீ கொடுத்த கிஃப்டோட சிறப்பே அதுதான். ஒவ்வொரு கடையிலயும் செஞ்சு வச்சிருக்கிற ஏதோ ஒண்ணு வாங்கி அதை அப்படியே பேப்பர்ல சுத்தி கொடுக்கறத எல்லாருமே தான் செய்வாங்க. ஆனா நீ இப்ப கொடுத்த gift இருக்கே பா, அது அப்படிலாம் இல்லம்மா. இது நீயே ஓடி போய் இங்க இருக்கிற எல்லா பூவிலையும் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பறிச்சு அக்கறையோட அரேஞ்ச் பண்ணி ஒரு அழகான மாலையாவும் பொக்கேவாவும் மாத்தி கொடுத்துருக்க பாரு. ஐயோ, இந்த அன்பும் அக்கறையும் உன்னோட இன்வால்வ்மெண்ட்டும் இதுல இல்லாம வேற எதுல கிடைக்கும் சொல்ல? நீ ஒரு வைர மோதிரம் போட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படவே மாட்டேன். இப்ப நீ கொடுத்த gift இருக்கு பாத்தியா, அது எல்லாத்த விட மேல. ஹாப்பியா? தேங்க்யூ. ஏய் இளையவனே, டேய் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. என்னமோ காணாததை கண்ட மாதிரி டயலாக் வேற. ஆச்சரியமா இருக்கு. கையில கிடைக்கிற பூவெல்லாம் பறிச்சு அதை கொண்டு வந்து பரிசா கொடுக்கறா. இதெல்லாம் இசையால மட்டும்தான் முடியும். பாவம், அவ சக்திக்கு வேற என்ன பண்ண முடியும்? ஸ்ரீஜா, உன்னால இதோட அருமையை புரிஞ்சுக்க முடியல. அது உன்னோட ப்ராப்ளம்மா. ஆனா எனக்கு இது வந்து வேல்யூபிள். இசையால எல்லாம் செய்ய முடியும்ன்றதுக்கு இதோ இந்த பொக்கே ஒன்னே போதும் கண்ணா. ஹலோ, இங்க ரூம் நம்பர் 420க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் வேணும். ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரீங்களா? அர்ஜென்ட். ஐயோ. அப்பா, நான் சொன்னது உண்மைதான். நீங்க பயந்துட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க. பாவம், சின்ன ஏய், பையன். யார் சின்ன பையன்? யார் சின்ன பையன்? சொல்லு. கமெண்ட். சார், எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருந்தீங்களா? அது சாருக்கு என் கூட. ப்ரோ, எனக்கு வேணாம் ப்ரோ. நீங்க கொண்டு போங்க. தேங்க்ஸ். Okay. நீங்க போலாம். தேங்க்யூ சார். ஏய், உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டி. அம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ச்சே, என்னமோ பண்ணி தொலை.